ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. நாதன் நடத்திய வீரங்களோர் தான் நன்னியிடாதிருந்திடுமோ. நாதன் நடத்திய வீரங்களோர் தான் நன்னியிடாதிருந்திடுமோ. அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? நம்மளுடைய கருத்தை ஆண்டவர் பிடிச்சிருக்கிறான்னு எத்தனை பேருக்கு தெரியும்? அல்லேலூயா. கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்பட மனிதன் எனக்கு என்ன செய்வான்? அல்லேலூயா. He is with me, he is with you. ஆமென். நம்ம இன்னைக்கு ஒரு சின்ன தியானத்துக்கு முன்பாக கடந்து செல்லும் போது மத்தேயு 5வது அதிகாரம் 4வது வசனத்தை நம்ம வாசிக்க போறோம். உயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். ஆமென். கண்களை மூடி ஜெபிப்போம். நல்ல பிதாவே, அருமையான வேளைக்காக நன்றி. நீர் எங்களுக்கு பாராட்டின இந்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். நீர் பேசும் அடியரோடு உங்களுடைய கிருபைக்காக நன்றி, உங்களுடைய இரக்கங்களுக்காக நன்றி. எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம், பரிசுத்தமாக பொறுப்படுத்தும். நீர் பேசும் இந்த வசனம் உங்களுடையது. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் நல்ல பிதாவே, ஆமென். Blessed are those who mourn, for they will be comforted. Hallelujah. துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். அடைவார்களா இல்லையா? அடைவார்களா இல்லையா? எஸ், டெஃபினெட்லி ஆறுதல் அடைவார்களா இல்லையா? பரலோகத்தின் பொக்கிஷங்களை கொண்டு ஆறுதல் அடைவார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். கிரேக்க பதத்தில் அது சொல்லும்போது மக்காரி ஹோய் ஹோய் பெந்தோண்டஸ் ஹோதி ஓதி பாராக்ளென்து சொந்தாய். அது என்னமோ கம்ஃபோர்டட் பாராக்ளென்தி சொந்தாய். இது பெந்தோண்டஸ் அப்படின்னா those who mourn, பாராக்ளென்தி சொந்தாய் அப்படின்னா கம்ஃபோர்டட். mourn பெந்தியோ. mourn அப்படின்னா அத அந்த பெந்தியோ அப்படின்னு சொல்லி பெந்தியோண்டஸ், those who mourn. அந்த பெந்தியோன்றத அவங்க கிரேக்கத்துல இருந்து இங்கிலீஷ்ல அதை டிரான்ஸ்லேட் பண்ணும்போது mourn, grief and lament. என்னதுல 3 மீனிங் கொடுத்திருக்காங்க. mourn, grief, lament. mourn அப்படின்னா sorrow. sorrowனா துயரம். sorrowனா துயரம். ஹல்லேலூயா. grief அப்படின்றதுக்கு intense sorrow. intense sorrowனா அதிகமான துயரம். intense sorrow. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கான்சென்ட்ரேட்டட் அப்படின்னா என்னது? ரொம்ப கட்டியான. டைலூட்டட்னா இன்னும் கம்மி. இன்டென்ஸ்னா இன்னும் அதிகமான சாரம். விசனம், அதுக்கு தான் விசனம்னு சொல்லலாம். தமிழ்ல அந்த பதம் விசனம்னு சொல்லி இருக்கு இல்லையா? சாரோ அப்படின்றது துயரம், இன்டென்ஸ் சாரோ அப்படின்றது விசனம். கிரீஃப், சில இடங்கள்ல கிரீஃப்னு சொல்லி இருக்கு. அந்த பாடையில ஒரு பிள்ளை மரித்த போது அவங்க அம்மா அந்த பாடையில பிள்ளை எடுத்துட்டு போகும்போது கிரீஃப். ஹல்லேலூயா. லாமெண்ட், லாமெண்ட்னு சொன்னா ரெக்ரெட், செய்தது தவறாயிட்டே அப்படின்னு மனஸ்தாபப்படுதல். என்னது? பரிதவிப்பு, மனஸ்தாபம். ஹல்லேலூயா. இதெல்லாம் எதுல வருது? பெந்தியோ. அதான் பெந்தியோண்டஸ். those who mourn will be comforted அப்படின்னு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இப்போ போன வாரத்துல நம்ம பார்த்தோம் ஆவியில் எழுமை. இங்க என்னது? ஆவியில, மனிதனோட ஆவியில, உள்ளத்துல இருந்து. ஆவியில எழுமைன்னா நம்ம ஹோலி ஸ்பிரிட் அப்படி இல்ல. மனிதன் ஆவி ஆத்மா சரீரத்தை உடையவன். அவனுக்குள்ள ஒரு ஆவி இருக்கு. அந்த ஆவியில உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. அதே போல உள்ளத்திலிருந்து உள்ள டீப்பான சாரம், துயரம், டீப்பான விசனம், டீப்பான பரிதவிப்பு ஆவியில, மனிதன் ஆவிக்குள்ளாக. ஸ்தோத்திரம். சிலவங்க எல்லாம் சில மரணம் இல்லைன்னா இன்சிடென்ட் நடக்கும்போது பார்த்தோம்னா நல்லா அழுதுவாங்க. ஐயோ நான் ஒப்பாரி வச்சு வேணாலும் அழுவாங்கன்னு வச்சுக்கோங்க. சிலவங்க என்னன்னா இப்படியே நடப்பாங்க, ஒண்ணுமே அழவே மாட்டாங்க, எந்த ரியாக்ஷனும் இருக்காது. கடைசியில் அவங்க மென்டல் ஹாஸ்பிட்டல்ல தான் இருப்பாங்க. அவங்களுக்குள்ள அந்த டீப் சாரோ,
ரெக்ரெட் எல்லாமே சேர்ந்து நெருக்கி பிசிக்கல் இன்டென்ஸ் கூட அவங்களுக்கு பிசிக்கலான ஒரு இது கூட அவங்க புரிதலை மறந்து போய் அப்படி இருப்பாங்க. அல்லேலூயா. அதான் துயரம். அல்லேலூயா. மிகவும் கொடியதானது. அதான் ஆண்டவர் சொல்றாரு, அல்லேலூயா, நீங்க பாக்கியவான்கள். யாரெல்லாம் துயரப்படுறாங்களோ பாக்கியவான்கள். பிளஸ்ஸட். துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், ஆறுதல் அடைய போறாங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். லூக்கா 7வது அதிகாரம் 12 to 16 வாசிக்கும் போது, நாயின் ஒரு விதவை மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேசத் தொடங்கினான். லூக்கா 7:12-14 வாசலுக்கு சமீபித்த போது மரித்து போன ஒருவனை பாடையில கொண்டு போகிறதை இயேசு ஆண்டவர் பார்க்கிறார். அடக்கம் பண்ணும்படி கொண்டு வந்தார்கள். அவன் சாதாரணவன் இல்ல, அவன் தன் தாய்க்கு ஒரே மகனா இருந்தான். ஒரே மகன். அந்த தாய்க்கு ஒரே மகன் தான். ஸ்தோத்திரம். நீங்க யோசிச்சு பாருங்க, வேற யாருமே எந்த நாதியும் இல்ல உங்களுக்கு. ஒரே ஒரு பையன். இப்பதான் நான் சொன்னேன்ல, ஹாகரை போல ஒரே ஒரு பையன் தான் உண்டு. எப்படியாவது காப்பாற்றப்படணும்னு பார்த்தா அந்த பையனும் அல்லேலூயா எந்த வழியும் இல்ல, இறந்துட்டான் பாடையில. அவங்களுக்கு இருந்த நம்பிக்கை எல்லாம் பாடையில இருக்கு. அல்லேலூயா. அவங்களுக்கு இருந்த கிரிப் எல்லாம் பாடையில போயிட்டு இருக்கு இப்போ. அல்லேலூயா. அவங்களுக்கு இருந்த செல்வம்னு நினைச்ச பையன் பாடையில. பல நேரங்கள்ல நம்ம நினைக்கிறதெல்லாம் பாடையில இருக்கலாம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பக்கத்துல நம்ம அழுதுகிட்டே போகலாம் வேண்டாம். அல்லேலூயா. பல நேரங்கள்ல உடைந்த அனுபவம் எனக்கு இருக்கு. அல்லேலூயா. 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 இருதயத்துல துயரப்பட்ட அனுபவம் எனக்கும் இருக்கு. ஸ்தோத்திரம். இங்க இருக்கிற எல்லாருக்கும் இருக்கும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். உயரத்தில் கூப்பிட்டேன், உதவிக்காய் கதறினே, அழுகுரல் கேட்டீரையா. உயரத்தில் கூப்பிட்டேன், உதவிக்காய் கதறினே, அழுகுரல் கேட்டீரையா. குனிந்து தூக்கினி பெரியவனாக்கினி உமது காருண்யத்தால். குனிந்து தூக்கினி பெரியவனாக்கினி உமது காருண்யத்தால். குனிந்து தூக்கினீரே பெரியவனாக்கினீரே உமது காருண்யத்தால். பெரியவனாக்கினீரே குனிந்து தூக்கினீரே பெரியவனாக்கினீரே உமது காருண்யத்தால். பெரியவனாக்கினீரே. இந்த இடத்துல அப்படிதான் இருக்கு. பல நேரங்களில் நம்மளோட விசுவாசமும் பாடையில இருந்திருக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. பல நேரங்கள்ல ஆண்டவர் மேல இருக்கிற அன்பும் பாடையில போயிருக்கு. எத்தனை பேருக்கு போயிருக்கு? நமக்கு எல்லாம் போயிருக்கா இல்லையா? பல நேரங்கள்ல எத்தனை நேரம் பாடையிலுக்கு போயிருக்கு இல்லையா? நம்மளே சுமந்து போயிருப்போம். இயேசு சுமந்து கொண்டாரு, இப்ப நான் சுமக்க. அல்லேலூயா. எத்தனை நாள். அல்லேலூயா. ஆமென். அந்த இடத்துலயும் இல்லாத இடத்துல தான் முளைக்க செய்கிற கர்த்தர். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. பாடையில இருக்கிறதா உயிர்ப்பிக்கிற கர்த்தர். அல்லேலூயா. அந்த வழியா ஆண்டவர் போறாரு. ஆண்டவருக்கும் அந்த விதவைக்கும் அந்த பையனுக்கு சம்பந்தமே இல்லை. ரைட்டா இல்லையா? ஒரு என்ட்ரன்ஸ், அந்த வாசல் அப்படி என்று ஆகும்போது ஒரு பாடையில நம்ம தான் அங்கிட்டு இங்கிட்டு போகும்போது பலதும் பாக்குறோம்னு வச்சுக்கோங்களேன். இந்தியால எல்லாம் இருக்குது. நாங்க மதுரையில இருக்கும்போது கொண்டு போவாங்க. ஒரு பெரிய ஆர்ச் எல்லாம் பண்ணி அதுல உட்கார வச்சு கொண்டு போவாங்க. இப்படி தூக்கிட்டு உட்கார வச்சு பூ மாலை எல்லாம் போட்டு மூக்கெல்லாம் கட்டி இப்படி சுத்தி ஆமென் 4 சைடுல பிடிச்சிட்டு உட்கார வச்சு கொண்டு வந்து இதுல போட்டு எரிச்சிருவாங்க. அல்லேலூயா. ஊர் ஃபுல்லா அப்படியே தூக்கிட்டே போவாங்க. நாங்கெல்லாம் பார்ப்போம் மேல மாடியில இருந்துட்டு. அதே மாதிரி தான் அவங்க மாடியில கொண்டு போயிட்டு இருந்தாங்க. அல்லேலூயா. கொண்டு போயிட்டு இருக்கும் ஆண்டவர் என்ன செய்யறாரு தெரியுமா? வாசிங்க. அவளோ கைம்பெண்ணா இருந்தால் ஊராரில் வெகு ஜனங்கள் அவளுடனே கூட வந்தார்கள்.
கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொல்லி கிட்ட வந்து பாடையை தொட்டார். ஆண்டவர் என்ன செய்யறாரு? ஒருவன் துயரத்துல, ஆழ்ந்த துயரத்துல நொறுங்கி போயிருக்கும் போது அவர் கிண்டல் அடிக்கிற தேவன் அல்ல. ஸ்தோத்திரம். அவர் பார்த்துக்கிட்டே நின்றுட்டு எல்லா மனிதனையும் போல இப்படியே நின்றுக்கிட்டு நம்மளும் ஏதோ சரி நம்மளுக்கும் வருத்தம் இருக்குன்னு தெரிவிச்சுட்டு போற தேவன் அல்ல. ஸ்தோத்திரம். அவர் சொல்றாரு, அழாதே, ஆமென், நான் இருக்கிறேன்ல, எதுக்கு அழுகிற? எதுக்கு அழுகிற? தேவை என்ன இருக்கு? I am here. I am still living here. I am still living. அப்போ உனக்குள்ள நான் வாசம் செய்கிறேன். அப்படி இருக்கும்போது எதுக்கு? ஹல்லேலூயா. அவர் சொல்றாரு, அழாதே என்று சொல்லி கிட்ட வந்து பாடையை தொட்டார். எந்த இடத்துல குறை உண்டோ அந்த இடத்துல ஆண்டவர் தொட போகிறார். எத்தனை பேர் நம்புகிறீங்க? ஹல்லேலூயா. எந்த இடத்துல நம்ம ஹல்லேலூயா துயரத்துல இருக்கிறோம் அந்த இடத்த ஆண்டவர் தொட போறார். ஸ்தோத்திரம். அந்த இடத்துல மரித்து போயிருக்கிற எல்லாவற்றையும் உயிர்ப்பிக்க போகிறார். இயேசுவின் நாமத்தில் அப்படியே ஆக கடவுது. கபரத நம ஷியாத நம ரகத்துநாதபா ரீகபர அதுரிப ஷியாரகதனேமோ ஓர கபதர மத்துநாதிப ஷியாரகதனே. நன்றி ஆண்டவரே. எந்தெந்த இடங்களில் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில சொல்லுங்க, தலையில கை வைங்க. ஆண்டவரே, நான் இதுல குறைவா இருக்கிறேன் ஆண்டவரே, நான் இந்த காரியத்துல குறைவுள்ளவனா இருக்கிறேன் ஆண்டவரே, எனக்கு விசுவாசம் குறைவுள்ளவதா இருக்கு ஆண்டவரே, எனக்கு பலவீனம் ஒரு குறையா இருக்கு ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமென். எனக்கு ஜெப குறைவு இருக்கு ஆண்டவரே, இதுல பாவ குறைவுகள் இருக்கு ஆண்டவரே. எல்லாம் இன்றையோட மாறி போவதாக இயேசுவின் நாமத்தில். ஆமென். ரீஜெனரேட் பண்ண ஆண்டவர் விரும்புகிறார். உயிர்ப்பிக்க ஆண்டவர் விரும்புகிறார். ஜீவன் தர ஆண்டவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. அவர் கிட்ட வந்து பாடையை தொட்டு தொடுவீராக. அந்த தொடுதல் உணரட்டும் ஆண்டவரே. எல்லாரும் மேலும் அந்த தொடுதல் கபரகதரி பஷ்யாத ஹந்தராகதரி பத்துநாத பஷ்யா வைடமன கடகந்துராதிகள் கடகரகதனே. ஆமென். ஃபெயிலியராய் கிடக்கிறது எல்லாம் உயிர்ப்பிக்கப்படுவதாக. அடைந்து போன வாசல்கள் திறக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தில். ரீபனதுரிப சந்தல் கடகரகதரி பத்துநாதிகா. ஆமென் ஆண்டவரே. ஹல்லேலூயா. வாழ்க்கையின் கடைசியில் நிற்கிற யாரா இருந்தாலும் சரி, உம்மை நோக்கி பார்க்கிறவர் வெட்கமடையாதபடி செய்தி. ஷீபஹதுனா ரகனிமா துரிபஷ்யாதன வைடமன கடகந்துராதிகள் கடகரகதரி பஷ்யா. நன்றியப்பா, நன்றியப்பா. ஆமென். நீ கிட்ட வந்து அழாது என்று சொல்லி பாடையை தொட்டு உயிர்ப்பித்த கர்த்தர் என்றால் எங்களையும் உயிர்ப்பியும் ஆண்டவரே, எங்களையும் உயிர்ப்பியும் ஆண்டவரே. கோடலாக எல்லாவற்றையும் சபைப்படுத்தும் ஆண்டவரே. எங்களுடைய தலையை உயர்த்தும் ஆண்டவரே. ஜீவனுள்ள நாளெல்லாம் உம்மை துதி பாட எங்களை கிருபை செய்வீராக. ரீபா துனாதர பஷ்யாதக. நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. அந்த இடத்துல ஆண்டவர் என்ன செய்யறாரு? உயிர்ப்பிக்கிறார். வாசிங்க. அவங்களுக்கு இருந்த அபிரகாம் ஆண்டவர் இப்படிதான் சொல்றாரு, உன் மகனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரன், உன் பையன், உனக்கு இருக்கிற ஒரே பையன், நீ ரொம்ப நேசிக்கிற. இங்கே அதேதான். இவங்களுக்கு ஒரே ஒரு உன்னுடைய பிலீஃப், உன்னுடைய நம்பிக்கை இருந்தது எல்லாம் எங்கெல்லாம் ஒழிந்து போனதோ அதெல்லாம் வச்சு ஆண்டவர் தூக்கி நிறுத்த. ஹல்லேலூயா. அவருடைய ஒரு தொடுதல் போதும். ஹல்லேலூயா. இந்த தினத்துல ஆண்டவர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய எல்லாருடைய வாழ்க்கையிலும் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. அவர் சுமந்துட்டார். இயேசு சுமந்து கொண்டார். ஆமென். நீ சுமக்க தேவையில்லை. அவருடைய காயங்களினால சுகம் உண்டாயிருக்கிறது. இரண்டாவது அவங்களுக்கு ஆண்டவர் உயிர்ப்பை கொடுத்தார். ஹல்லேலூயா. இரண்டாவது ஒரு இன்சிடென்ட் பார்ப்போம். 2 ராஜாக்கள் 4 8 9 10 11. 2 ராஜாக்கள் 4. பின்பு ஒரு நாள் எலிசா சூனேமுக்கு போயிருக்கும் போது அங்கே இருந்த கனம் பொருந்திய ஒரு ஸ்திரீ அவனை போஜனம் பண்ண வருந்தி கேட்டுக்கொண்டாள். அந்த இடத்துல சூனேம் ஊருக்கு போகும்போது அங்க உள்ள ஒரு ஸ்திரீ அவங்களை கூப்பிட்டு போஜனம் பண்ணும்படி அவங்கள கூப்பிடுறாங்க. கூப்பிட்டுட்டு அப்படியே அவன் பயணப்பட்டு வருகிற போதெல்லாம் போஜனம் பண்ணும்படி அங்கே வந்து தங்குவான். அந்த வழியில தேவனுடைய மனிதன் எப்ப எல்லாம் போறாரோ அப்ப எல்லாம் அந்த வீட்டுல போய் ஆகாரம் சாப்பிட்டு என்ன செய்யறாரு? அங்க தங்கிட்டு போறாரு. அவருக்காக ஒரு ரூம் ஆயத்தப்படுத்துறாங்க. ஹல்லேலூயா. தேவனுடைய மனுஷன் எங்கெல்லாம் போகிறார் அந்த இடங்களில் எல்லாம்
ஸ்தோத்திரம். அந்த வழிகளில் போகும்போது அவங்களுடைய வீட்டுக்கு ஏறி இறங்கி போகிறார். அல்லேலூயா. வாசிங்க. அவள் தன் புருஷனை நோக்கி, இதோ நம்மிடத்தில் எப்போதும் வந்து போகிற தேவனுடைய மனுஷனாகிய இவர் பரிசுத்தவான் என்று காண்கிறேன். நாம் மெத்தையின் மேல் ஒரு சிறிய அறை வீட்டை கட்டி அதில் அவருக்கு ஒரு கட்டிலையும் மேஜையையும் நாற்காலியையும் குத்து விளக்கையும் வைப்போம். அவர் நம்மிடத்தில் வரும்போது அங்கே தங்கலாம் என்றாள். ஆமென். அந்த இடத்துல வரும்போது தங்கும்படியாக ஒரு அறை அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க. அவர் இப்ப எல்லாம் அந்த வழியில போவாரோ அங்க ஏறாம இல்லை. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அந்த இடத்துல போய் அங்க தங்கிட்டு அவர் போகிறார். அல்லேலூயா. இளைப்பாறி விட்டு போகிறார். இதெல்லாம் நடந்து வெகு காலமா நடக்குது. பட் அந்த வீட்டுக்கு ஏதோ ஒரு பகுதியில ஒரு துக்கம் இருக்குது. அல்லேலூயா. ஏதோ ஒரு காரியத்துல அந்த வீட்டுல ஒரு குறைவு இருக்கிறது. ஸ்தோத்திரம். அதற்காகவே ஆண்டவர் அங்க தன்னுடைய தாசனை அனுப்பி இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். ஏதோ ஒரு குறை. ஸ்தோத்திரம். அந்த இடத்துல கேட்கிறாரு அவரோட ஆமென் வேலைக்காரன் கேட்கிறாரு, இவங்களுக்கு என்ன குறை இருக்கிறது, என்ன அவங்களுக்கு செய்ய வேண்டும், ராஜாவில் ஆகிலும் ராஜா கிட்ட ஆகிலும் இல்ல ஒரு மந்திரி கிட்ட ஆகிலும் ஏதாவது உங்களுக்கு பேசி ஏதாவது காரியம் செய்து கொடுக்க வேண்டும் என்றால் அதை நான் செஞ்சு தரேன். வாட் யூ நீட் ஆண்டவர் இன்னைக்கு கேட்கிறார் நம்மகிட்ட. அல்லேலூயா. நமக்கு என்ன வேணும்னு கேட்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமென். தளர்ந்து போன கைகளை திடப்படுத்துகிற கர்த்தர். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆண்டவர் நம்மிடத்துல கேட்கிறாரு, எதற்காக நீ வாஞ்சிக்கிறாய் அந்த காரியத்தை சொல். அல்லேலூயா. ஆண்டவர் இடத்துல சொல்லும் போது ஆண்டவர் கிரியை செய்கிறார். அல்லேலூயா. அந்த இடத்துல தேவனுடைய தாசன்கிட்ட ஆமென் அவங்களோட வேலைக்காரன் அந்த சூனேமியால் அந்த ஸ்திரீயோட கேட்கும்போது அல்லேலூயா கேட்கறதுக்காக போகும்போது அவங்களுக்கு தெரியுது, அவர் சொல்றாரு அவங்களுக்கு ஒரு குழந்தை இல்லை. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இத்தனை வருடங்கள் ஆயிற்று. அவருடைய ஹஸ்பண்ட் என்னதான் வயோதிபத்தில் இருக்கிறாரு. ஸ்டில் அவங்களுக்கு எந்த ஒரு சந்ததியும் இல்லை. அவங்களுக்கு வயோதிபத்தில் அவங்கள பார்க்கறதுக்கு பராமரிக்கிறது யாருமே இல்லை. உங்களுக்கு தெரியுமா வயோதிபம்ன்றது ரொம்ப கொடுமையான ஒரு நாட்கள் தெரியுமா? அல்லேலூயா. எல்லாராலும் புறக்கணிக்கப்படுகிற நாள். அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த காலகட்டங்கள் எல்லாம் இனிமேதான் வரப்போகுது. ஸ்தோத்திரம். எல்லாரும் அவங்கவுங்க பிஸி ஷெட்யூல்ல இருப்பாங்க. எப்பேற்பட்ட பிள்ளைகளா இருந்தாலும் ஆமென். நம்ம ஒரு ஓரத்துல எங்கேயாவது ஒரு இடத்துல மூலையில இருப்போம். கண்டிப்பா அதுதான். ஸ்தோத்திரம். அது ஒரு கொடுமையான நாள். ஸ்தோத்திரம். பலம் இல்லாத நாளா இருக்கும். அல்லேலூயா. உடம்பெல்லாம் வேதனையா இருக்கும். ஒரு காரியங்கள் டெய்லி மாதிரி இன்னைக்கு மாதிரி நம்ம செய்திட மாட்டோம். அன்னைக்கு உதவி செய்ய யாராவது வருவாங்களான்னு கேட்டா, ஏன்னா எல்லாரும் அவங்களுடைய வாழ்க்கையில வளர்ச்சிக்கு நேராக போயிட்டே இருப்பாங்க. அப்போ பின்னால பாக்குறதுக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இவங்களுக்கு பிள்ளைங்க அட்லீஸ்ட் நல்ல பிள்ளைகளா வளர்த்திருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. எத்தனை பெற்றோர்கள் அப்படி இருக்கிறாங்க தெரியுமா? அல்லேலூயா. ஆண்டவர் அவங்களை நேசிக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் அவங்களை நேசிக்கிறார். கைவிட மாட்டார்னு ஆண்டவர் சொல்றாரு. எந்த மூலையில இருந்தாலும் சரி ஆமென் அவர் கைவிட மாட்டார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இப்போ ஆமென் அந்த மாதிரி காலகட்டத்தில் இவங்க இருக்கிறாங்க. அவங்களுக்குன்னு எதுவுமே இல்லை. அவங்களுக்கு நிறைய இருக்கு, என்னென்னமோலாம் இருக்கு. பட் அவங்கள பார்க்கறதுக்கு ஒரு அந்த காலங்களில வயோதிப காலங்களில பார்க்கறது ஒரு பையன் இல்லை. அதுக்குதான் ஆண்டவர் சந்ததியை தந்திருக்கிறார். இல்ல. அல்லேலூயா. வேதனை ஆமென் என்னென்னமோ ட்ரை பண்ணியிருப்பாங்க. ரைட்டா இல்லையா? இந்த காலத்துல இருந்ததை விட அவங்க நல்ல பணம் உள்ள ஆட்கள். அல்லேலூயா. அப்ப என்னென்னமோலாம் ட்ரை பண்ணியிருப்பாங்க. மனிதனுடைய பிரயாசங்கள் எல்லாம் வீணென்று போன இடத்துல கர்த்தருடைய தாசனாக அனுப்பப்பட்டார். அல்லேலூயா. ஒரு சாரிபத் விதவை வீட்டுல ஆமென் கடைசியில முடிய போகுதுன்னு வந்த போதான் தேவனுடைய தாசன் அனுப்பப்பட்டார். அல்லேலூயா. எந்த இடத்துல தீருதுன்னு தெரியுதோ தேவன் அந்த இடத்துல அனுப்புகிறார். அல்லேலூயா. அந்த ஃபுல்லா பஞ்சத்தின் நாட்கள் எல்லாம் உலகம் சாப்பிட்டதோ இல்லையோ அவங்களுக்கு எந்த குறையும் இல்லாமல் இருந்தது. அல்லேலூயா. அல்லேலூயா. அதான் கிருபை. கிருபை 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 கிருபை. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆமென். கிருபாதார பலியாய் கிறிஸ்து. ஆமென். அவரு ஒவ்வொரு நிமிடமும் நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. அவர் சும்மா இல்ல. அல்லேலூயா. ஒரு தகப்பனுக்கு தான் தெரியும் பிள்ளை அங்கிட்டு இங்கிட்டு போகும்போது ஒரு நொடி பொழுது இந்த கண்ணு பேசாமல் நான் சொல்லுவேன், அவனா எப்பவுமே ஒரு கண்ணு வச்சுக்கோ. எப்பவுமே எங்க போனாலும் ஒரு கண்ணை வச்சுக்கோ பிள்ளை மேல. அவர் அதுக்கு மேல பெரிய கண்ணை வச்சிருக்கிற, எல்லா இடத்திலும் ஊடுருவி செல்லக்கூடிய கண்ணை வச்சு நம்மளை பார்க்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அல்லேலூயா.
ஸ்தோத்திரம். அவர் நடத்துகிற விதங்கள் எல்லாம் நம்ம நினைக்கிறோம், ரொம்ப நன்றி சொல்ல ஆண்டவருக்கு. ஸ்தோத்திரம். நான் எல்லாம் நினைச்சிருக்கேன் கொஞ்ச நாளுக்கு முன்னால, ஆண்டவரே கையில காசெல்லாம் போயிட்டு ஆண்டவரே நான் எப்படி என்ன பண்ணலாம் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட். இன்னைக்கு வரைக்கும் நீங்க ஆமென் ஸ்தோத்திரம் நிரப்பி தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. வழி நடத்துறேன். I do not know எப்படி எல்லாம் நடக்குது அப்படின்னு. எப்படி நான் நன்றி சொல்லுவேன். ஹல்லேலூயா. அவர் செய்த நன்மைகள் ஏராளம். ஹல்லேலூயா. அவன் குறைபடும் போது அந்த இடத்துல அனுப்புறார். ஆமென். ஹல்லேலூயா. தீர்க்கதரிசின்ற மனைவி ஹல்லேலூயா எங்களை பிடிச்சிட்டு போக போறாங்கன்னு சொல்லும் போது ஆண்டவர் அந்த இடத்துல என்ன செய்யறாரு? நீ ஊத்துப்பா, ஊத்திக்கிட்டே இரு, யார்கிட்டையும் பேசாத, ஊத்து. ஹல்லேலூயா. எண்ணெய் நிரம்ப செய்து அதை விற்க செய்து அவன் நம்மளோட குடும்பம் முழுவதும் காப்பாற்றப்பட கிருபை செய்தார். ஹல்லேலூயா. இந்த இடத்துல அவங்களுக்குன்னு தேவை இருக்கிற இடம் ஆண்டவர் அறிந்து இருக்கிறார். அதனாலதான் மனுஷன் அங்க அனுப்புகிறார், தேவனோட மனுஷன். ஹல்லேலூயா. ஆண்டவர் எந்த ஒரு காரியம் செய்தாலும் எல்லாத்துக்குமே ஒரு பர்பஸ் இருக்கு. ஹல்லேலூயா. ஒரு தேவனோட மனுஷன் அந்த இடத்துல வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த இடத்துல ஒரு விடுதலை வேணும், ஒரு தேவை இருக்கு. ஹல்லேலூயா. கர்த்தர் செய்ய வேண்டிய ஒரு காரியம் அந்த இடத்துல இருக்கு. இயேசு ஆண்டவர் அந்த பாடை அந்த வாசல் கிட்ட வரும்போது அந்த பாடம் வந்திருக்கு அப்படின்னா ஏதோ சம்திங் தேவை அந்த இடத்துல இருக்கு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். அந்த இடத்துல ஆண்டவர் சொல்றார், நெக்ஸ்ட் இயர் யூ வில் ரிசீவ் a son, குமாரனை பெறுவாய். ஆமென். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இப்போ என்ன சந்தோஷம். ஹல்லேலூயா. தேவனுடைய மனுஷன் ஆமென் பெரிய காரியங்களை செய்து சந்தோஷம். திடீர்னு வாசிங்க. அவன் ஒரு பிரயாண உற்பத்தி கால திட்டத்திலே குமாரனை அணைத்துக் கொண்டிருப்பாய் என்றான். அதற்கு அவள், ஏது தேவனுடைய மனுஷனாகிய என் ஆண்டவனே, உமது அடியாளுக்கு அபத்தம் சொல்ல வேண்டாம் என்றாள். அந்த ஸ்திரீ கர்ப்பம் தரித்து எலிசா தன்னோடே சொன்னபடி ஒரு உற்பத்தி கால திட்டத்தில் ஒரு குமாரனை பெற்றாள். ஆமென். ஒரு குமாரனை பெற்றால். நடந்ததா இல்லையா? ஹல்லேலூயா. துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். ஆண்டவர் அப்பேற்பட்டவங்களை கண்டுபிடிக்க போறாரு இப்பெல்லாம். ஹல்லேலூயா. அவர் நான் தேடி போகவில்லை, என்னை தேடி வந்தாரையா. நான் தேடி போகவில்லை, என்ன தேடி வந்தாரையா. எந்த இயேசுவே, எந்த இயேசுவே, எந்த இயேசுவே, எந்த அவர் தேடி வராரு. ஸ்தோத்திரம். உண்டாயிட்டு பிள்ளை உண்டாயிட்டு அவங்களுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறிட்டு அப்பேற்பட்டவர்கள் பாக்கியவான்கள். அடுத்து என்ன ஆகுதுன்னா திரும்ப ஒரு துக்கம். இதெல்லாம் கண்டினியூ. அதான் ஆண்டவர் சொல்றாரு, இந்த உலகத்து நாட்களில் இருக்கிற பட்சத்துல நம்ம உலகத்துல வாழ இருக்கிற எல்லா நாட்களிலும் இப்பேற்பட்ட பாடுகள்லாம் நிறைந்துதான் இருக்கும். பட் கவலைப்படாதீர்கள். ஆமென். இந்த உலகத்துல இருக்கும் பட்சத்துல அது இருக்கதான் செய்யும். இது உலகத்துக்குரியது. ஆமென். ஸ்தோத்திரம். ஒரு பழைய வண்டி வாங்கினா கண்டிப்பா மெயின்டெனன்ஸ் வரதான் செய்யும். ஹல்லேலூயா. ரைட்டா இல்லையா? ஆமா, வரதான் செய்யும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதே மாதிரி இந்த உலகம்னு இருந்தா அதுல பாவம் இருக்கதான் செய்யும். ஹல்லேலூயா. அதுல இதே மாதிரி எல்லா காரியங்கள் வரதான் செய்யும். துன்பம், சோதனை எல்லாமே வரதான் செய்யும். பட் நம்ம பயப்பட வேண்டாம். கர்த்தர் என் பட்சத்துல இருக்கிறார். கர்த்தர் என் பட்சத்துல இருக்கிறார். நான் சத்துருக்களின் சரிக்கட்டுதலை காண்பேன். அப்ப அந்த இடத்துல கீழே வாசிக்கும் போது திடீர்னு அவங்களுக்கு இன்னொரு பிரச்சனை வருது. அந்த பையன் இருந்த அதே நிலையில திடீர்னு செய்யறான், வியாதிப்பட்டு மரித்து போகிறான். அதுல இந்த வாசிங்க பார்ப்போமே 19 இருந்து. தன் தகப்பனை பார்த்து, என் தலை நோகிறது என்றான். அப்பொழுது அவன் வேலைக்காரனிடத்தில், இவனை இவன் தாயினிடத்தில் எடுத்துக்கொண்டு போய்விடு என்றான். அவனை எடுத்து அவன் தாயினிடத்தில் கொண்டு போன போது அவன் மத்தியானம் மட்டும் அவள் மடியில் இருந்து செத்து போனான். மத்தியானம் மட்டும்
மடியிலிருந்து செத்து போனான். நம்முடைய தாயின் கண்களுக்கு முன்னாலேயே சாவு. அல்லேலூயா. நெடுநாள் காத்திருந்து வரும்போது அது ஜீவ விருட்சம் போல இருக்கும். அந்த ஜீவ விருட்சமே பட்டு போயிட்டு இருந்தால் அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பவுலப்போஸ்தலன் சொல்றாரு, பஞ்சமோ பட்டினியோ சோதனையோ நிர்வாணமோ வாழோ மரணமோ எதுவும் ஆண்டோட அன்பை விட்டு என்ன பிரிக்காது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இப்போ கையிலே இருந்து செத்து போச்சு. இந்த கையாலே தாலாட்டி வளர்த்தி இருப்பாங்க. ஆமென், ஸ்தோத்திரம். என்னென்னமோலாம் பாட்டு பாடி தூங்க வச்சிருப்பாங்க இல்லையா? கையிலே செத்து போயிடுச்சு. அல்லேலூயா. பல நேரங்கள்ல நம்ம எதிர்பார்த்திருக்கிற ஆசீர்வாதங்கள் வந்து திடீர்னு ஸ்டாப் ஆயிடும். டோன்ட் வரி. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். கையிலே செத்து போச்சு. அதன் பின்னால தேவனுக்கு ஒரு சித்தம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். அல்லேலூயா. கர்த்தர் என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார், என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார், என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? கிரகிக்க முடியா காரியம் செய்தி சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்தி சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். அல்லேலூயா, ஆமென். ஆண்டவர் அதுல ஏதோ காரியம் செய்ய போறாருன்னு அர்த்தம். நன்மைக்கல்ல தீமைக்கல்ல நன்மைக்கே, எல்லா நன்மைக்கு ஆண்டவர் செய்கிறது ஏதோ அவருடைய சித்தம் அதுல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அவங்க என்ன செய்யறாங்க? அந்த குழந்தைய தேவனுடைய தாசனுடைய ரூம்ல போட்டுட்டு அப்படியே ஓடுறாங்க. அல்லேலூயா. அவங்க போறது மன கிளேசத்தினால, அதாவது இன்டென்ஸ் சாரோ அப்படின்னா என்னது? கிரீஃப், கொடிய துக்கத்தோடு ஓடுறாங்க. ஸ்தோத்திரம். ஆமென். வழியில என்ன நடக்குதோ, யார் கேக்குறாங்களோ, யார் நிக்கிறாங்களோ அவங்களுக்கு எதுவுமே கண்ணுக்கு தெரியல. அவங்களுக்கு தெரியவே, எனக்கு இந்த ஆசீர்வாதத்தை தந்த என்னுடைய தேவன் முன்பாக நான் போவேன். அல்லேலூயா. அவருடைய சமூகத்துல போய் யாக்கோபு பிடிச்சது மாதிரி அவருடைய காலை நான் பிடிச்சுக்குவேன். நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை நான் போக விடேன்ப்பா. அல்லேலூயா. நீர் போக வேண்டாம் அப்படி ஆண்டவரே. அல்லேலூயா. என்னுடைய கண்ணீரை தாண்டி நீர் போக முடியும் என்றால் போகும் ஆண்டவரே. அல்லேலூயா. ஆமென். ஒரு இடத்துல சொல்லி இருக்கு, யாக்கோபு அழுது மேற்கொண்டார். அல்லேலூயா. ஃபைட் பண்ணல, அழுது. ஆமென். ஒரு தேவனுடைய தாசன் சொல்லுவாரு, அவருடைய காலை எப்படி பிடிச்சுக்குவாரு. அல்லேலூயா. சில பிள்ளை அடிக்க போகும்போது காலை இருங்க பிடிச்சிட்டு அழுதுகிட்டே இருக்கும். அப்படியே மனசெல்லாம் நம்ம கரைஞ்சிட்டோம் அப்படிங்கிறத. ஆமென், ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்பேற்பட்ட அனுபவங்களே அநேகருக்கு இருந்திருக்கலாம். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அந்த மாதிரி அவர் காலை பிடிச்சிக்கிட்டாரு. அவர் சொல்லியிருப்பாரு, ஆமென், என்ன விடுப்பா, நான் போனோம், நீங்க போங்க, நான் உங்களை விட மாட்டேன், நீங்க போங்க. அல்லேலூயா. என்ன ஆசீர்வதிக்காம உங்களுக்கு போகணும்னா நீங்க போங்க. அல்லேலூயா. போங்கப்பா, போங்க, பரவாயில்ல. ஸ்தோத்திரம். நீங்க போங்க, பரவாயில்லப்பா. அவர் திரும்பி பார்ப்பாரு. அல்லேலூயா. பிள்ளைய பார்க்கிறாரு, அவரையும் பார்க்கிறாரு. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவருக்கு மனசு உடைந்து நொறுக்கப்பட்டு தான் அன்னைக்கு, உன் பேர் என்னப்பா? யாக்கோபு. யாக்கோபு இல்லை, இஸ்ரவேல். இன்னைக்கு ஒருத்தரும் அவங்களுக்கு முன்னால நிக்க முடியாத அளவுல வலுவாக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அது தேவன் செய்த மகிமை. அன்னைக்கு இங்கேயும் அதேதான். இவங்க அந்த இன்டென்ஸ் ஆர்வல போறாங்க, ஓடி போறாங்க. தேவனுடைய தாசனுடைய வீட்டுக்கிட்ட போயிட்டு அந்த இடத்துல, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமென். அவர் உள்ள போனோட தூரத்துல சூரியன் வர்றதை பார்த்துட்டு வாசிங்க. கர்மேல் பர்வதத்தில் இருக்கிற தேவனுடைய மனுஷிடத்துக்கு போனால், தேவனுடைய மனுஷன் தூரத்திலே அவளை வர கண்டு தன் வேலைக்காரனாகிய கேயாசை பார்த்து, அதோ சுனோமியால் வருகிறாள், நீ அவளுக்கு எதிர்கொண்டு ஓடி, நீ சுகமா இருக்கிறாயா? உன் புருஷன் சுகமா இருக்கிறானா? அந்த பிள்ளை சுகமா இருக்கிறாரா என்று அவளிடத்தில் கேள் என்றாள். ஆமென். ஆண்டவருடைய தாசன் என்ன சொல்றாங்க? நீ சுகமா இருக்கிறியா? புருஷன் சுகமா இருக்கிறாரா?
உனக்கு கிடைச்ச ஆசீர்வாதம் எப்படி இருக்கு? என்ன சொல்றாங்க? அவள் சுகந்தான் என்று சொல்லி பர்வதத்தில் இருக்கிற தேவனுடைய மனுஷனிடத்தில் வந்து அவன் காலை பிடித்து கொண்டாள். என்ன செய்றாங்க? ஆண்டவர் இன்னைக்கு உங்களை என்னையும் செய்ய சொல்றது இதுதான். அல்லேலூயா. மனுஷ காலம் இல்ல, அது அழுக்கா இருக்கும். அல்லேலூயா. யாருடைய காலு? தேவனுடைய கால, தேவனுடைய கால. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பாதம் ஒன்றே போதும் என்றே இயேசு ஆண்டவர் தொனியும் கேட்டேன். அவருடைய பாதத்தை பிடிக்க சொல்றார். அல்லேலூயா. சுனேமியால என்ன செய்தாங்க தெரியுமா? கொடுத்தவர் இடத்துல போய் அல்லேலூயா பாதத்தை இறுக்கமா பிடிச்சுக்கிட்டாங்க. நமக்கு தந்தவர், நமக்கு ஜீவன் தந்தவருடைய பாதத்தை நம்ம பிடிக்கணும். அவர் அதான் விரும்புகிறார். அல்லேலூயா. ஜீவன் தந்தவருடைய பாதத்தை பிடிக்கணும். அல்லேலூயா. ஆமென். விடாப்பிடியா கேட்கிற எந்த காரியமும் கர்த்தர் மறுப்பு சொல்றது இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அநேகம் விடை கிடைக்காத காரியங்களுக்கு விடை கிடைக்கணும் அப்படின்னா கர்த்தருடைய பாதம். ஹல்லேலூயா. அதுதான் நம்முடைய வெற்றியின் சிகரமான இடம். ஹல்லேலூயா. நம்ம ஜெபத்துல அவரோட ஆமென் பாதத்தை இறுக்கமா பிடிச்சுக்கணும், விடக்கூடாது. ஹல்லேலூயா. டெய்லி ரிமைண்ட் பண்ணணும். ஆண்டவரே நீ சொன்னீர், நீர் வாக்குத்தத்தத்தை கொடுத்தீங்க எனக்கு, இன்னைக்கு நான் தோத்து போய் நிக்கிறேன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். என்ன கேட்டல்ல ஆண்டவரே. ஹல்லேலூயா. உமக்காக ஆண்டவரே நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிள்ளைக்கு கொடுக்க வேண்டிய அப்பனவருக்கு எடுத்து நாய்க்குட்டிக்கு போட மாட்டேன்னு சொல்லி இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. Hallelujah. Come bless me ஆண்டவரே. Bless me Lord. என்னை ஆசீர்வதியும் ஆண்டவரே. என்னை உயர்த்தும் ஆண்டவரே. என் நிலைமையை மாற்றும் ஆண்டவரே. ஆண்டவர் சொன்னீங்க போன வாரத்துல. ஹல்லேலூயா. இதே மாதிரி சிச்சுவேஷன் சிலது வந்த போது ஹல்லேலூயா எனக்கு திடீர்னு எனக்கு அகைன்ஸ்டா சில காரியங்கள் ஆபீஸ்ல நடக்கும்போது எனக்கு திடீர்னு ரியாக்ட் பண்ணணும்னு இருந்தது. அடுத்த நாள் என்ன கொஞ்சம் இதெல்லாம் எழுதி பாயிண்ட் எல்லாம் எழுதி வச்சுட்டு அவன் புடுகிற மாதிரி 4 வார்த்தை கேட்கணும். ஆண்டவர் சொன்னார் மௌனமாயிரு. துயரப்படுகிறவன் பாக்கியவான், துயரப்படுகிறவன் பாக்கியவான். இன்னைக்கு சிரமப்படுறியா? பாக்கியவான். இன்னைக்கு ஹல்லேலூயா அவமானப்படுறியா? பாக்கியவான். இன்னைக்கு ஹல்லேலூயா உன்னை தோக்க செய்யணும்னு நினைக்கிறாங்களா? நீ பாக்கியவான். உன் பக்கத்துல ஆண்டவர் இருக்கிறாரு. உனக்கு விரோதமாய் ஒரு வழியாய் ஓடி வருவான், 7 வழியாய் ஓடி போவான். கர்த்தருடைய நாமத்தினால் அவர்களை சங்கரிப்பேன். தேனீக்களை போல வளர்ந்திருக்கலாம். ஹல்லேலூயா. அதெல்லாம் நெருப்ப மாதிரி அப்படியே அணைந்து போகும், எரிந்து அணைந்து போகும். ஹல்லேலூயா. அப்படின்னு ஆண்டவர் சொன்னாரு. மௌனமா இருக்க கிருபை செய்தாரு. ஹல்லேலூயா. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காது, வாய்க்காது, வாய்க்காதுன்னு சொல்லி என்ன வழி நடத்தினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆமென். துயரப்படுகிற பாக்கியவான்கள் ஆறுதல் அடைய போறாங்க. ஸ்தோத்திரம். இதனுடைய கண்டினியூஷன் நம்ம ஹல்லேலூயா அடுத்த வாரத்துல பார்ப்போம். அநேக காரியங்கள் அதுல பின்னால் இருக்குது. இன்னும் துயரப்பட்டவர்கள், அதன் மூலமாக ஆறுதல் அடைந்தவர்கள். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கண்களை மூடுவோமா? என்னை தேடி வந்தவரை நான் கண்டு கொண்டே என்னை சரை நான் கண்டு கொண்டே நேசரை நான் கண்டு கொண்டே, ஆவியானவரை நான் கண்டு கொண்டே, எபினேசரை நான் கண்டு கொண்டே, ஏன் கண்டு கொண்டே, என் நேசரை நான் கண்டு கொண்டே, ஆவியானவரை நான் கண்டு கொண்டே, எபினேசரை நான் கண்டு கொண்டே, ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே,